Hi friends, welcome to Ready Study YouTube channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தெரிகிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் சமச்சீர் கல்வி 6ஆம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் முக்கியமான நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோவை தொடர்ச்சி தான். முதல்ல மீப்பெருப்பது காரணி பார்ப்போம். மீப்பெருப்பது காரணிங்கிறது மீப்பேக்கான சொல்லலாம். குறிப்பு: மீப்பெருப்பது காரணி மீப்பெருப்பொது வகுத்தி எனவும் கூறலாம். மீப்பேக்கா 1 x=1 y என்பது x-இன் மடங்கு எனில் மீப்பேக்கா xy=x. எடுத்துக்காட்டாக மீப்பேக்கா 3r=3. இரண்டு எண்களுக்கான மீப்பெருப்பது காரணி மீப்பேக்கா 1 எனில் அவ்வெண்கள் சார் பகா எண்கள் அல்லது இணை பகா எண்கள் எனப்படும். சார் பகா எண்களில் இரண்டு எண்களும் பகா எண்களாகவோ, பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 7, இரண்டு எண்களும் பகு எண்களாகவோ 14 மற்றும் 27, அல்லது ஒரு எண் பகா எண் மற்றொரு எண் பகு எண்ணாகவோ. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா 11 மற்றும் 12 இருக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். வகுத்தல் முறையில் 40 மற்றும் 56 ஆகிய எண்களுக்கு மீப்பேக்கா காணலாம். 40 2ஆல் வகுத்தா 20, 20 2ஆல் வகுக்கும்போது 10, 10 2ஆல் வகுக்கும்போது 5, 5 5ஆல் வகுக்கும்போது 1. அது மாதிரி 56 2ஆல் வகுக்கும்போது 28, 28 2ஆல் வகுக்கும்போது 14, 14 2ஆல் வகுக்கும்போது 7, 7ஆல் வகுக்கும்போது 1. 40 என்ற எண்ணின் பாககாரணிகள் பெருக்கல் பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 × 5. அதுபோல் 56 என்ற எண்ணின் பாககாரணிகள் பெருக்கல் பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 × 7. ஓகேங்களா? இப்போ 40 மற்றும் 56 ஆகிய எண்ணில் பொது காரணிகளின் பெருக்கல் பலன் பார்த்தீங்கன்னா 40 56ம் பொது காரணிகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக உள்ள காரணிகள் 2 × 2 × 2 8. ஆகவே 40 56 ஆகியவற்றின் மீப்பேக்கா 8. அடுத்தது மீச்சிறு பொது மடங்கு மீசிமான்னு சொல்லுவோம். பூஜ்ஜியமற்ற இரு முழு எண்களின் மீச்சிறு பொது மடங்கு என்பது அவ்விரு எண்களின் மிகச்சிறிய பொது மடங்காகும். x மற்றும் y ஆகிய எண்களின் மீச்சிறு பொது மடங்கினை மீசிமா xy என எழுதலாம். முதல் எடுத்துக்காட்டு பார்ப்போம். 156 மற்றும் 124 எண்களின் மீசிமா பின்வருமாறு காணலாம். முதல் தீர்வு பார்த்தீங்கன்னா வகுத்தல் முறையில் அதோட மீசிமாவை பார்ப்போம். 156 2ஆல் வகுத்தா 78, 78 2ஆல் வகுத்தா 39, 39 3ஆல் வகுக்கும்போது 13, 13 13ஆல் வகுக்கும்போது 1. அடுத்தது 124 2ஆல் வகுத்தா 62, 62 2ஆல் வகுத்தா 31, 30 30ஆல் வகுக்கும்போது 1. சிறிய பகா காரணியில் தொடங்கி பிறங்களால் வகுத்து கொண்டே செல்வதை பின்வருமாறு காணலாம். மீசிமாயை கொண்டு பகா காரணிகள் பெருக்கல் பலன். இந்த பகா காரணிகள் பெருக்கல் பார்த்தீங்கன்னா 2 × 2 × 3 × 13 × 31. இதை பண்ணும்போது 4836. 156 மற்றும் 124 மீசிமா 4836. அடுத்து இதே கணக்கை வகுபடும் தன்மை முறைங்கிற மூலமாக
அதை கண்டுபிடிப்போம். 156 = 2 × 78 = 2 × 2 × 39 = 2 × 2 × 3 × 13. அதே மாதிரி 124க்கு 2 × 62 = 2 × 2 × 31. இது எண்களின் இடம்பெறும் பொது காரணி பெருக்கல் பார்த்தீங்கன்னா 2 × 2 இதுதான் பொதுவாக அமைகிற காரணிகள். இதோட பெருக்கல் பலன் பொதுவாக அமைகிற காரணிகள் பெருக்கல் பலன் பார்த்தீங்கன்னா 3 × 13 × 31. ஆகவே மீசிமா = பொது காரணிகளின் பெருக்கல் பலன் × பொதுவாக அமைகிற காரணிகளின் பெருக்கல் பலன். இதுதான் பார்க்கலாம். பொது காரணி பெருக்கல் பலன் என்ன? 2 × 2. பொதுவாக அமைகிற காரணி பெருக்கல் பலன் என்ன? 3 × 13 × 31. 2 × 2 போட்டோம்னா 4. 3 × 13 × 31 போட்டோம்னா 1209. 1209ஐயும் 4ஐயும் பெருக்கும்போது 4236. எனவே 356 மற்றும் 124 மீசிமா 4836. அடுத்தது மீபேக்கா மற்றும் மீசிமாவின் பயன்பாட்டு கணக்குகள். அன்றாட வாழ்க்கைச் சூழல்களில் மீபேக்கா மற்றும் மீசிமா கருத்துக்கள் இடம்பெறும் வாக்கிய கணக்குகளை காணலாம். எடுத்துக்காட்டு 62, 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 மீதிகளை கொடுக்கும் மீபெரு பொது காரணி என்ன? இதுக்கான தீர்வு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட எண்களில் மீதியை கழிக்க என்ன 62 மீதி என்ன? 2. 78 மீதி 3. 109 மீதி 4. கழிக்கும்போது நமக்கு கிடைக்கிறது 60, 75 மற்றும் 105. இந்த 60, 75 மற்றும் 105 வகுக்க மிகப்பெரிய எண்ணானது அப்படி மீபேக்கா. 60 அதை வகுத்து போடும்போது நமக்கு கிடைக்கிற காரணிகள் 2 × 2 × 3 × 5. அது மாதிரி 75க்கு நமக்கு கிடைக்கிறது 3 × 5 × 5. அது 105க்கு 3 × 5 × 7 கிடைக்கிது. மீபேக்கா பொதுவாக உள்ளது பார்த்தீங்கன்னா 3 × 5 தான் 3 பொதுவாக உள்ள காரணிகள். எனவே 62, 73 மற்றும் 108 வகுத்து 2, 3 மற்றும் இதை கொடுக்கும் மிகப்பெரிய எண் பார்த்தீங்கன்னா 15. அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போம். நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாட நூல் எண்ணிக்கையை காண்க. இது தீர்வு பார்த்தீங்கன்னா மீபேக்காவை பயன்படுத்தி இந்த கணக்கு தீர்க்கணும். 175 அஞ்சால் வகுத்தா 35, 35 அஞ்சால் வகுத்தா 7, 7 வகுத்தா 1. அதேமாரி 245 அஞ்சால் வகுத்தா 49, 49 7 வகுக்கும்போது 7, 7 வகுக்கும்போது 1. அதுமாரி 385 அஞ்சால் வகுத்தா 77, 77 7 வகுத்தா 11, 11 எனவே 175, 245 மற்றும் 385 மீபேக்கா பார்க்கணும். இதில் பொதுவாக உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா 5 × 7 இதுதான் பொதுவாக உள்ள காரணிகள். 175 மற்றும் 245 மற்றும் மீபேக்கா 5 × 7 = 35. ஒவ்வொரு பெட்டிகளிலும் சம எண்ணிக்கையில் நூல்கள் உள்ளதால் தேவைப்படும் அதிகபட்ச பெட்டிகளின் எண்ணிக்கை 35. ஒவ்வொரு பெட்டியில் உள்ள ஆங்கில நூல்களின் எண்ணிக்கையை பார்ப்போம். 175 / 35 = 5. ஒவ்வொரு பெட்டியில் உள்ள அறிவியல் நூல் எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 245 / 35 = 7.
ஒவ்வொரு பெட்டியில் உள்ள கலைஞர்களின் எண்ணிக்கை =385/35=11. ஆகவே பெட்டியில் உள்ள நூல்களின் மொத்த எண்ணிக்கை ஆங்கில நூல்களின் எண்ணிக்கை 5, அறிவியல் நூல்களின் எண்ணிக்கை 7, கணித நூல்களின் எண்ணிக்கை 11. கூட்டும்போது நமக்கு கிடைக்கிறது 23. இதுதான் ஒரு பெட்டியில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை 23. மீசிமானது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். மீசிமானது எப்போதும் மீபேக்காவின் மடங்காக இருக்கும். இது ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். 18 மற்றும் 30 ஆகிய எண்களில் மீபேக்கா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க. 18 வகுத்து முறையில் போடும்போது நமக்கு கிடைக்கிறது 2×3×3. அதுமாதிரி 30 போடும்போது 2×3×5. இதன் மீபேக்கா என்ன 2×3 தான் பொதுவாக இருக்குது. எனவே மீபேக்கா 6. மீசிமா என்ன மீபேக்கா அதாவது பொதுவாக உள்ள காரணிகள் மற்றும் பொதுவாக இல்லாத காரணிகள். அதை பார்த்தோம்னா 2×3 பொதுவாக இருக்குது, 3, 5 பொதுவாக இல்லாமல் இருக்குது. அதை கழட்டு போட்டோம்னா 90. ஆகவே மீபேக்கா மற்றும் மீசிமா விகிதம் 6:90. இதுக்கு இப்போ நான் சுருக்கும்போது 1:15 நமக்கு கிடைக்கும். மீபேக்கா பொதுவாக உள்ள காரணிகள், மீசிமா மீபேக்கா பொதுவாக இல்லாத காரணிகள். சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்கும்போது ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும் மற்றும் நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடம் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும். கணக்கு மறுபடியும் பார்ப்போம். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும் மற்றும் நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இது மீசிமா தொடர்பான கணக்கு. எனவே 15, 20, 25 மற்றும் 30 ஆகிய எண்களில் மீசிமாவை பார்க்கணும். 15, 20, 25, 30 வகுத்து முறையில் போடும்போது நமக்கு கிடைக்கிறது 2×2×5×3×5. இது 300 நிமிடங்கள். இதன் பிறகு நமக்கு கிடைக்கிறது 300 நிமிடங்கள். 300 நிமிடங்களாக இது சுருக்கும்போது 5×60 நிமிடங்களை மணியை மாற்றும் போது நமக்கு 360 நிமிடங்கள். அப்போ 5×1 5 மணி நேரம். எனவே 4 அலைபேசிகளும் மீண்டும் காலை 10 மணிக்கு ஒன்றாக ஒலிக்கும். மறுபடியும் பார்ப்போம். 15, 20, 25 மற்றும் 30 மீசிமா 2×2×5×3×5 இருக்கும்போது நம்மளுக்கு 300 நிமிஷங்கள் கிடைக்கிது. 300 நிமிஷம் மணியாக மாற்றும் போது நமக்கு கிடைக்கிறது 5 மணி நேரம். எனவே 4 அலைபேசிகளும் மீண்டும் காலை 10 மணிக்கு ஒன்றாக ஒலிக்கும். அதாவது ஒவ்வொரு 5 மணி நேரத்துக்கும் ஒரு தடவை மறுபடியும் ஒன்றா ஒலிக்கும் எல்லாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு.
ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தெரிகிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ரெடி ஸ்டடி யூடியூப் சேனல்.